Students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th Biobotany Chapter 5 Taxonomy and Systematic Botany. இப்போ Taxonomy and Systematic Botany நம்ம என்ன பார்க்க போறோம்னா Taxonomy என்ன Systematic என்ன அடுத்து Taxonomy hierarchy பத்தி படிக்க போறோம். Concept of species and morphological, biological and phylogenetic classification என்னன்றது தெரிஞ்சுக்க போறோம். அது இல்லாம International Code of Botanical Nomenclature என்ன அதோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம லெசன்ல தெரிஞ்சுக்க போறோம். அப்ப Taxonomy அப்படினா என்ன? Taxonomy means classification of plants and animals. ஒரு பிளான்ட்ஸையோ இல்லை அனிமல்ஸையோ ஒரு பர்டிகுலராக அதனுடைய டிஸ்கிரைப் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி அதை ஒரு வரிசைப்படுத்தி வைக்கிறது தான் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிஸ்டமேட்டிக் அப்படின்னா என்னென்னா அந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை கிளாஸிஃபை பண்ணி அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு பைலோஜெனட்டிக் சிஸ்டத்தின் படி அதனுடைய குழு பரிணாம வளர்ச்சியின் படி நம்ம வரிசைப்படுத்துறது தான் சிஸ்டமேட்டிக் பாட்டனி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் இந்த பிளான்ட்ஸ் ரொம்ப இணைஞ்சு இருக்குது. அதனால் அதனுடைய ப்ரைம் கம்பானியன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்வோடு இணைந்தது அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கிறதுக்கு ஷெல்டர் கொடுக்குது, ஃபுட் கொடுக்குது, இந்த மாதிரி நிறைய வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் இந்த பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது தான் நம்ம டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்டையோ இல்லை கேம்ஸையோ இல்லை க்ளோத்ஸையோ புக்ஸையோ எதையோ ஒன்று வகையில் நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம பிறந்தது முதல் இறப்பு வரை ஏதோ ஒரு பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் புக்ஸ் நம்மளோட இணைந்த எல்லா பொருட்களையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம ஹியூமன் பீயிங்கும் ஒரு டாக்ஸானமிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளை அறியாமையே நம்ம ஒரு டாக்ஸானமிஸ்டாக இருக்கணும். இப்போ இந்த டாக்ஸானமின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் 2 கேட்டகரியாக பிரித்து கொடுத்தவர் யாருன்னா தியோப்ரட்டஸ். அதனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்கிறோம். தியோப்ரட்டஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸை 500 பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணி கொடுத்தாரு அவருடைய புக்கில். என்ன புக்கு? தி ஹிஸ்டோரியா பிளான்டாரம் அப்படிங்கிற அந்த புக்கில் அவர் பிளான்ட்ஸை 500 கேட்டகரி பிரித்து கொடுத்துருந்தாரு. அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டயஸ்கோரிடிஸ் அப்படிங்கிறவர் அவர் மெட்டீரியா மீடியாக்கா அப்படிங்கிற அந்த புக்கில் 600 புக்ஸை பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணி கொடுத்தாரு. அந்த புக் என்னது? மெட்டீரியா மீடியாக்கா அப்படிங்கிற அந்த புக்கில். அடுத்தது கரோலஸ் லின்னேயஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படிங்கிற அந்த புக்கில் பைனாமல் நாமன்க்ளேச்சர்னா என்ன, அதாவது இரு சொல் பெயரிடு முறையை வகைப்படுத்தி கொடுத்தாரு. இவருக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது ஜான் ரே, காஸ்பர்ட் பாகின், அதுக்கப்புறம் ஜீன்ஸ் பாகின் அப்படின்னு நிறைய பேர் இந்த பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாரும் விட கரோலஸ் லின்னேயஸோட இந்த பைனாமல் நாமன்க்ளேச்சர் தான் இன்றைக்கி நாம் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு பெஸ்ட் மெத்தடு, ஒரு முறையாகவும் இருந்துகிட்ருக்கு, அறிவியல் முறையாகவும் இருந்துகிட்ருக்கு. இந்த டாக்ஸானமி நம்மளுடைய செல் பயாலஜி, சைக்காலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, அடுத்த மாடர்ன் பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக், இப்படி எல்லாவுடைய அறிவியல் பிரிவுகளையும் இன்றைக்கி இந்த டாக்ஸானமி ஒரு முக்கியமான ஒரு பிரிவாக இருந்துட்டு வருது. அடுத்தது டாக்ஸானமினா என்ன? டாக்ஸிஸ் மீன் அரேஞ்ச்மெண்ட், நார்மன்ஸ் மீன்ஸ் ரூல்ஸ் ஆர் லா. இது ஒரு க்ரீக் வேர்ட் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போது ஒரு பிளான்ட்ஸையோ ஒரு அனிமல்ஸையோ அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கேட்டகரியில் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்துருக்க அந்த ரூல்ஸ் படி, ICBN ரூல்ஸ் படி அதை அரேஞ்ச் பண்ணுறது தான் டாக்ஸானமி. அப்போ டாக்ஸானமி அப்படிங்கிறத நிறைய பேர் நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் டேவிஸ் அண்ட் ஹேவுட் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், டாக்ஸானமி இஸ் த ஸ்டடி ஆஃப் science dealing with the classification include the basis, principle, rules and procedure. அதாவது டாக்ஸானமி அப்படிங்கிறது ஒரு அறிவியல் பிரிவு. அது எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னால் பேசஸ் அடிப்படைகளையும், பிரின்சிபல் விதிகள், அடுத்தது ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் செய்முறைகள், இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு பிளான்ட்டையும் அனிமல்ஸையும் வகைப்படுத்தணும். அதுதான் டாக்ஸானமி அப்படின்னு டேவிஸ் அண்ட் ஹேவுடும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிப்சன் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தாரு? சிஸ்டமேட்டிக்னா என்ன அப்படிங்கிறது அவர் சொல்லியிருந்தார். சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாசிஃபிகேஷன், அடுத்தது நேமிங், அடுத்த டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் பைலோஜெனட்டிக் அப்படின்னா பரிணாம அடிப்படையில் அந்த தாவர விலங்குகளை வகைப்படுத்தலாம் சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதை சிம்சன் அப்படிங்கிறது 1961 சிஸ்டமேட்டிக்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு. scientific study of the kinds and diversity of the organism and all the relationship among them. அதாவது பல்வேறு வகையான தாவரங்கள் இல்லைன்னா விலங்குகளுக்கும் அவங்களுடைய
அந்த தாவர விலங்குகளுக்கு இடையான ஒரு தொடர்பு தான் சிஸ்டமேட்டிக் அப்படி, அதாவது குழு பரிணாமம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாக்ஸானமிக் ஹைரார்கி, அதாவது வகைப்பாட்டியல் படிநிலைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ். கரோலஸ் லின்னேயஸ் ஏற்கனவே பைனல் நாமன்கிளேச்சர் அப்படி இருசொல் பெயர்மொழியை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அதே சமயத்தில் இந்த வகைப்பாட்டின் படிநிலைகள் டாக்ஸானமிக் ஹைரார்கியை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ் தான். இது கிளாசிஃபிகேஷனை கிங்டம்லேருந்து ஆரம்பித்து ஸ்பீசிஸ் வரைக்கும் ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் வகைப்படுத்தினார். அதாவது கிங்டம், டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் மேலேருந்து ஆரம்பித்து கீழே வரைக்கும் ஒரு படி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆரம்பிச்சனால இது டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் இந்த ஹைரார்கியில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் கிங்டம், லாஸ்ட்டாக இருக்கிறது ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது லோயஸ்ட் லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அப்போ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கிங்டம் தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இதை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது லோயஸ்ட் லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், வகைப்பாட்டியின் கடைசி படிநிலை என்ன அப்படின்னா ஸ்பீசிஸ். இந்த ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அனிமல்ஸ் இருக்கும், இல்லை பிளான்ட்ஸ் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒற்றுமை இருக்கக்கூடியதாக இருக்கும். மோர் சிமிலாரிட்டி எப்படி இருக்கும். அப்போ 99% பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீசிஸில் சிமிலாரிட்டி இருக்கும். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. அதாவது ஒரு 99% சிமிலாரிட்டினா 1% மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டா ஹீலியாண்டஸ் அனுமஸ், அதாவது சூரியகாந்தி ஃப்ளவருடைய குடும்பம். அடுத்தது ஹீலியாண்டஸ் டியூபரோசஸ், இதுவும் சூரியகாந்தி குடும்பத்தோட ஒரு வகை. இப்போ ஹீலியாண்டஸ் அனுமஸ் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய சூரியகாந்தியும், ஹீலியாண்டஸ் டியூபரோசஸ் அப்படிங்கிறது அந்த சூரியகாந்தியில் ஒரு வகை. ஆனால் இதில் மட்டும் அந்த டியூபர் பார்த்திங்கன்னா வேரில் ஒரு டியூப், அதாவது கிழங்குகளை உருவாக்கும். இந்த கிழங்குகளை வந்து ஃபுட்டாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதை வந்து உணவாக பழங்காலத்துலேருந்து சாப்பிட்டுட்டு வராங்க. இதில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி அப்படின்னு எடுத்துட்டா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹெர்பாக இருக்குது. ரெண்டும் குறு செடிகளாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட பூக்கள்லேருந்து இலைகள்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஹீலியாண்டஸ் ஆனுவஸ் அப்படிங்கிறது ஒரு வருட தாவரம், ஆனுவல் பிளான்ட்டு. ஆனால் அதே ஹீலியாண்டஸ் டியூபரோசஸ் பார்த்திங்கன்னா பல வருட தாவரமாக இருக்குது. அதனால் இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி எல்லா மார்ஃபலாஜிக்கல் கேரக்டரும் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜீனஸ். ஜீனஸ் அப்படிங்கிறது என்ன? ஸ்பீசிஸோட குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ் எல்லாம் நம்ம ஜீனஸ் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய ஸ்பீசிஸ் குரூப்பாக இருக்கும். அந்த குரூப்ஸ் எல்லாம் நம்ம சேர்ந்தது ஜீனஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன? ஹீலியாண்டஸும் ட்ரைடாக்ஸும். அப்போ ஹீலியாண்டஸ் அப்படிங்கிறது சூரியகாந்தி குடும்பம், ட்ரைடாக்ஸ் அப்படிங்கிறது சூரியகாந்தி குடும்பம் போலவே இருக்கக்கூடிய டெய்சி ஃபேமிலி, அதாவது தலைவெட்டுக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரைடாக்ஸ் அந்த தலைவெட்டுக்காயோட குடும்பம், அது டெய்சி ஃபேமிலியே சார்ந்தது. கிட்டத்தட்ட மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர் லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஃபேமிலி மாதிரியே இருக்கும். அப்போ மோர் சிமிலாரிட்டி வந்து இருக்கும். ஆனால் கொஞ்சம் இந்த ஹீலியாண்டஸ் ஒரு குரூப்பாகவும் ட்ரைடாக்ஸ் ஒவ்வொரு குரூப்பாகவும் இருக்கும். அப்போ இந்த மாதிரி குரூப்பாக இருக்கிறது தான் நம்ம ஜீனஸ், அதாவது பேரினம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்னது? ஹைரார்கியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா ஃபேமிலி. அப்போ குரூப் ஆஃப் ஜீனஸ் சேர்ந்தது தான் ஃபேமிலி. நிறைய நம்பர் ஆஃப் ஜீனஸ் வந்து ஒவ்வொன்றா சேர்ந்ததுன்னா பல குடும்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது குறைந்த அளவு வந்து சிமிலாரிட்டி இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதனுடைய ஒற்றுமைகள்ங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தால் அஸ்ட்ரேசி ஃபேமிலி. அஸ்ட்ரேசின்னு சொன்னாவே இது சூரியகாந்தி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் தான் நம்ம ஹீலியாண்டஸ் ட்ரைடாக்ஸ் 2 ஜீனஸாக பேரினங்களாக பிரிக்கிறதே தவிர குடும்பம்னு சொல்லும் பொழுது அஸ்ட்ரேசி ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் எல்லா ஜீனஸ் ஸ்பீசிஸ் எல்லாமே சேர்ந்தது அஸ்ட்ரேசி ஃபேமிலி. நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஆர்டர். ஃபேமிலிக்கு அடுத்த லெவல் ஆர்டர். ஆர்டர்னு சொன்னால் இதில் பார்க்கும் பொழுது ஃபேமிலியை கம்பேர் பண்ணும்போது லெஸ் சிமிலாரிட்டி, குறைந்த அளவு மட்டும்தான் வேறுபாடுகள் ஒற்றுமைகள் வந்து இருக்கும். நிறைய அளவு வேறுபாடுகள் வந்து வர ஆரம்பிச்சிருது. அடுத்தது ஆர்டருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் சொல்லலாம். நிறைய ஆர்டர்கள் சேர்ந்தது ஒரு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் ஆர்டர்ஸ் ஆர் கால்டு கிளாஸஸ். இந்த கிளாஸஸில் பார்க்கும் பொழுது ஆர்டர்ஸை விட குறைந்த அளவு மட்டும்தான் சிமிலாரிட்டி இருக்குது. இந்த பிளான்ஸில் அனிமல்ஸில் பார்க்கும்போது ஒற்றுமைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அது வேற்றுமைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஷன் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் கிளாஸஸ்லாம் இருந்ததுன்னா ஒரு டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
சொல்லுவோம். இந்த டிவிஷன் பிரிவுன்னு சொல்லுவோம். இதில் பார்க்கும் பொழுது மேக்னோலிஃபைட்டா அப்படிங்கிறது இந்த பூக்கும் தாவரங்கள் குடும்பங்கள் எல்லாம் நம்ம மேக்னோலிஃபைட்டா அப்படின்னு சொல்லுவோம். பூக்கும் தாவரங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்டேசியில் ட்ரைடாக்ஸல், அதே போல் ஹீலியாங்கஸ், இது எல்லாமே சூரியகாந்தி அப்படின்னு பெரிய பூ வகைகளை விடக்கூடியதாக இருக்குது. அப்போ அதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ்லாம் சேர்ந்து தான் நம்ம டிவிஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, மேக்னோலிஃபைட்டா பூக்கும் தாவரங்கள் வகையை இந்த ஹீலியாங்கஸ் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கிங்டம். இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது என்னென்னா கிங்டம் தான். அப்போ ஒரு முக்கியமான பிளான்ட் அனிமல்ஸ் ரெண்டு வேறுபடுத்தி சொல்கிறது என்ன, ஒன்று பிளான்ட்டு, இன்னொன்று அனிமாலியா. அனிமல்ஸ்லாம் அனிமாலியான்னு சொல்லுவோம், பிளான்ட்ஸ் எல்லாம் பிளான்ட்டே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹீலியாங்கஸ் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் அப்படிங்கிறதுனாலையும் இந்த எல்லாமே தாவர வகைகளை நம்ம பிரிக்கிறதுனால இந்த கிங்டத்தை பிளான்ட்டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னும் போது ஸ்பீசிஸை பற்றி, இந்த சிற்றினங்களை பற்றி நிறைய பேர் நிறைய கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது என்ன, ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஒரு அடிப்படை அழகுன்னு சொல்லலாம். வகைப்பாட்டின் முக்கிய அடிப்படை அழகு என்னென்னா இந்த ஸ்பீசிஸ் தான். ஏன்னா அந்த ஸ்பீசிஸில் தான் என்ன இருக்கு, நிறைய கேரக்டர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இல்லை பிளான்ட்ஸ் வந்து இருக்கும். அதனால் அதை நம்ம ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் ஜீனஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களோ தாவரங்களோ இந்த ஜீனஸில் இருந்தாலும் அந்த பர்டிகுலராக ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து எது சொல்கிறது, இந்த ஸ்பீசிஸை தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஹீலியாங்கஸ் ஆனுவஸ் சொன்னோம். அது பார்த்திங்கன்னா சூரியகாந்தி அதனோட சீடெலாம் வந்து ஆயில் எடுக்கக்கூடியதாக இருக்குது, வெஜிடபிள்ஸ் ஆயில் எடுக்கப்படும். அதே ஹீலியாங்கஸ் டியூபஸ் பார்க்கும்போது அதோட வேரில் கிழங்குகளை உருவாக்குது. அப்போ அந்த டிஃப்ரெண்ட்டை கொடுக்கறது யார், இந்த ஸ்பீசிஸ் தான். அப்போ ஸ்பீசிஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். வகைப்பாட்டின் அடிப்படை அழகு எது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பீசிஸ் சிறப்பினம் தான். இதை பிளாட்டோ அப்படிங்கிறது என்ன சொன்னாரு, ஐடாஸ் அப்படின்னு அவர் குறிக்கிறாரு. ஸ்பீசிஸை இன்னொரு பேர் ஐடாஸ் அப்படின்னு அவர் குறிக்கிறாரு. அப்போ இவர் வந்து ஐடாஸ் குறிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்பீசிஸுக்கு ஒரு டெஃபினேஷனும் கொடுக்குறாரு. அது என்ன, ஆல் த அப்ஜெக்ட்ஸ் ஆர் ஷேடோஸ் ஆஃப் த ஐடாஸ். ஐடாஸின் நிழலில தான் எல்லா வகைப்பாட்டினுடைய பொருட்கள் எல்லாமே இந்த ஐடாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸில் தான் இருக்குது. அப்போ ஸ்பீசிஸ் தான் எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படையாக இருக்குது, ஒரு நிழலத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொன்னார் பிளாட்டோ. நெக்ஸ்ட்டு ஸ்டெபின்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா இதே ஸ்பீசிஸை பற்றி பேசிக் யூனிட் ஆஃப் எவல்யூஷனரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறார். பரிணாம வகைப்பாட்டில் ஒரு முக்கியமான அடிப்படை அழகு இந்த ஸ்பீசிஸ், அதாவது சிற்றினம் அப்படிங்கிறத ஸ்டெபின்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்பீசிஸோட கேரக்டர்ஸ். ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்னு சொன்னோம். பிளான்ட்டோ அனிமல்ஸோ ஒரு குரூப்பாக இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதோட முக்கியமான கேரக்டர் என்னென்னா எல்லாமே ஒரே சிமிலாரிட்டியாக இருக்கும். டிஃப்ரென்ஸுங்கிறது ஒரு 1% தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது 99% என்னவாக இருக்கும், சிமிலாரிட்டி தான் இருக்கும். அப்போ ஒரே சிமிலர்ஸாக இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் ஆர்கானிசம் தான் நம்ம ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கேருந்து வந்திருக்கும், ஒரே சிமிலராக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அது காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து வந்திருக்கும். அப்போ அதனுடைய மூதாதையர்கள் பார்த்தீங்கன்னா காமன் ஆன்சிஸ்டராக இருந்திருப்பாங்க. அப்போ ஒரே வகையான ஒரு மூதாதையர்லேருந்து வந்த பல பிரிவுகள் தான் இந்த ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பீசிஸ்ன்னு சொல்லும் பொழுது இது ஏசெக்சுவல் ஆர்கானிசம் அண்ட் செக்ஸுவல் ஆர்கானிசம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஏசெக்சுவல் ஆர்கானிசத்தை அதனுடைய கேரக்டர்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய மார்ஃபலாஜிக்கல் கேரக்டரை வச்சு பிரிக்கிறாங்க. புறப்பண்புகள் அடிப்படையில் அந்த ரீப்ரொடக்ஷன் நடந்திருக்கும். அப்போ ஒரு அமீபாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமீபா வந்து 2ஆக டிவைட் ஆகி செல் டிவிஷன் நடந்து 2 அமீபா ஃபார்ம் பண்ணியிருக்கும். அதே போல் தான் அப்போ கிளாமிடோமோனஸும் அதே போல். அப்போ அந்த மாதிரி செல் டிவிஷனில் நடந்ததுனால அதனுடைய மூதாதையர் என்ன, அந்த ஸ்பீசிஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கும் பொழுது அது அதனுடைய சிமிலாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய ரீப்ரொடக்ஷன் பார்த்தா மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இந்த ஸ்பீசிஸ் அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸாக இருக்குன்னு சொல்லிட்டு மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர் வச்சு பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து என்ன செய்யணும், இன்டர்பிரீடிங் தெம்செல்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங், தங்களுக்குள்ளேயே வந்து இனப்பெருக்கம் செய்து ஒரு கருவுறுத்தன்மையுடைய இல்லை இன்னொரு குழந்தையை கொடுக்கக்கூடிய இன்னொரு பிளான்ட்டை உருவாக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரிங்கை தலைமுறையை கொடுத்துச்சுன்னா அது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து இந்த ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது மற்ற ஜீனஸோடையோ மற்ற ஸ்பீசிஸோடையோ அவங்க வந்து சேர மாட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ் தங்களுக்குள்ளேயே வந்து இனப்பெருக்கம் செஞ்சு ஒரு ஃபெர்டைல் ஆஸ்பிரிங்கை
உருவாக்குவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அந்த ஸ்பீசிஸை பிரிக்கிறது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபாசில் ரீப்ரொடக்ஷன். அப்போ ஃபாசில் ஆர்கானிசத்தை எப்படி வந்து ஸ்பீசிஸாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய மார்ஃபோலாஜிக்கல் கேரக்டர் ப்ளஸ் அனாட்டமிக்கல் கேரக்டர். அப்போ அந்த ஃபாசில் அனிமல்ஸு இப்போ இருக்கக்கூடிய அனிமல்ஸோ இல்லை அதனுடைய மார்ஃபோலாஜிக்கல் கேரக்டரை வச்சு ஒரே புறத்தோற்றம் எப்படி இருக்கோ அதையும், அது இல்லாமல் அனாட்டமிக்கல் அதனோட உள்ளுறுப்புகளும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸோட ஒத்து போகுதான்னு சொல்லி பார்த்து ரெண்டையும் ஒற்றுமைப்படுத்தி அதுக்கப்புறம் ஃபாசில்ஸ் வச்சு இந்த ஸ்பீசிஸை பிரிக்கிறாங்க. இப்படி இதுதான் ஸ்பீசிஸோட கேரக்டர். அப்போ ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்பீசிஸை வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பீசிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு கிளாஸில் ஜீனஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஃபேமிலி ஆர்டர், அதுக்கப்புறம் டாக்ஸானமிக் ஹைரார்க்கினா என்ன, அது இல்லாமல் கிளாசிஃபிகேஷனா என்ன, சிஸ்டமேட்டிக் டாக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.